ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 2000 ரூபாய் அடுத்தடுத்து வெளியாகும் அறிவிப்பு. இந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக மாற்றி கொடுக்க போகிறாங்க, எந்த வகை ரேஷன் அட்டைதாரருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் எப்பப்போ எந்த தேதிகளிலிருந்து இதற்கான மகளிர் உரிமை தொகை 2000 கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதை பற்றின தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதற்கான ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன முறையில் நடந்துட்டு வருது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் கிடைக்குமா, இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்குமா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் அண்டு அப்டேட் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை அப்படின்னாலே பெண்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ மகளிர் உரிமை தொகையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாயாக உயர்த்தலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த 2000 ரூபாய் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டு பெண்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது குடும்ப பட்ஜெட்டில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு கிராமங்களில் பணப்புழக்கத்தையும் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது சுமார் 1,17,00,000 மகளிர் மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வருகின்றனர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1,17,00,000 மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் நமக்கு 1000 ரூபாய் இதுவரை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதிதாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பெண்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கிடைக்க போகுது, அதாவது அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எப்போ கிடைக்க போகுது, அதை பற்றியுமே நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாருமே, அதாவது தகுதி வாய்ந்த யாருமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையில் விடுபடக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய மேலும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கும் நிலையில் எப்போது பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கிடைக்கும் வரவேற்பின் காரணமாக பல்வேறு மாநிலங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்கள்லேயும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. அதாவது 1000 ரூபாய் அப்படின்றத 2000 ரூபாயாகவும் 2000 ரூபாய் அப்படின்றத 2500 இந்த மாதிரி பெண்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு எலெக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்தாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஏதாவது ஒரு புதிய அறிவிப்புகள் வரும். அதாவது ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ அது போல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் விரிவுபடுத்த போகிறாங்க. விரிவடையும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு 2000 ரூபாயும், தெலுங்கானாவில் மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு 2500 ரூபாயும், மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசும் இத்திட்டத்தை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகாவை பொறுத்தளவில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே தெலுங்கானாவை பொறுத்தளவில் 2500 ரூபாயாக கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரிவுபடுத்துறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஸோ எவ்வளோ விரிவுபடுத்தலாம், எப்போ இருந்து கொடுக்கலாம், எத்தனை கோடி மக்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதன்படி ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 18 முதல் 60 வயது உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது மட்டுமில்லாமல் ரூபாய் 500 சமையல் எரிவாயுவுக்கு வழங்கப்படும். சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக முதியோர், மாற்றுத்திறனாளிகள், விதவை ஆகியோருக்கு மாதம் 6000 ரூபாய் ஓய்வுத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ முதியோர், மாற்றுத்திறனாளி, விதவை பெண்களுக்கெல்லாம் மாதம் 6000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியமாக, அதாவது பென்ஷன் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி சமையல் எரிவாயுவுக்கு வந்து, அதாவது சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து ஏறப்போகுது. நம்ம தமிழகத்திலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டருக்கு 500 ரூபாய் ஏறிட்டு வருது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையுமே வந்து விரிவுபடுத்த போகிறாங்க. அதாவது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென ராமதாஸ் வலியுறுத்தல். அதாவது பல்வேறு கட்சியினரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது 2025-26 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்யப்பட்டதில் நிதிநிலை அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு காலை 9:30 மணிக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெறும் நிலையில் திமுக அரசின் முழுமையான பட்ஜெட் இதுவாகவும், எனவே புதிய அறிவிப்புகள், சலுகைகள் இடம்பெறுமா என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது உயர்த்தப்படுமா, பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கண்டிப்பாக பயனாளர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 20 லட்சம் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பித்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்து வரும். அதாவது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் கிடைத்துவிடும். அதே சமயம் யாரையும் நீக்கக்கூடாது, தகுதி உள்ளவர்களை வந்து தெரியாமல் கூட நீக்கிவிடக்கூடாது அப்படின்றத வந்து முதலமைச்சர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2000 ரூபாய் கிடைக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்நிலையில் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்த வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியது, திமுக அரசு தாக்கல் செய்யும் கடைசி முழு நிதிநிலை அறிக்கை இதுவாகும். திமுக அரசு இதுவரை 4 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. அவற்றில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 2000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜனவரியிலிருந்து கொடுக்கப்படலாம் அப்படின்றதையுமே வந்து அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது 2000 ரூபாயாக மாற்ற பட்சத்தில் நமக்கு ஜனவரி மாதத்திலிருந்தே எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது. அதாவது 2000 ரூபாய்க்கான இப்போ வந்து வெளியாக போகுது. ஸோ இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.